ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் குடுக்குறேன். இது வந்து உங்க பவுண்டரி சரிங்களா? இந்த பவுண்டரியில இருந்துட்டு அந்த மெஷர் பண்ணிட்டு 3 அடிலேருந்து 5 அடிக்குள்ள எங்க போட்டு எப்படியும் ஃபவுண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அங்கே தான் வராது. இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அடுத்து விட்டா இங்கே தான் வரும். எவ்வளோ மெஷர் பண்ணி கொடுத்தேன். அடுத்த பாயிண்ட் அந்த எல்லோ கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வருது. இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அந்த செவுத்துலேருந்து 3 to 5 ஃபீட்டில் பாயிண்ட் வச்சுக்கணும். அது எவ்வளோ மெஷர் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே ஒப்பீனியன் தான். இந்த ஒப்பீனியன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு 11க்கு 5 இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் ஒன்று எழுதியிருக்கேன். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு 9க்கு உள்ள 3 to 5 ஃபீட்டில். ஸோ இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அங்கே தான் போட சொல்கிறோம். அங்கே போட்டால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டிஸ்டர்பன்ஸு கஸ்டமர் வேண்டாம்னு சொல்கிறாங்க மாற்றலாம் அப்படின்னா இங்கே வந்துக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒரு 5 to 10% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈல்டு வைஸ் குவான்டிட்டி வைஸ் சொல்கிறேன். போர்வெல் எவ்வளோ அடி ஆழம் போகணுன்னா ஒரு 300 to 350 பிளான் பண்ணுங்கள். நல்ல வெதர் ட்ராக்கோட 40 ஃபீட்டில் நல்ல தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம 250 கூட நிறுத்திடலாம். பாறை உடையும் போது 250 பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல வெதர் ட்ராக் ஒரு 1.5 இன்ச்சஸ் போர்வெல் ட்ரில் பண்ணும்போது சொல்லுவாங்க, சார் 1.5 இன்ச் ஈல்டு இருக்குது, 2 இன்ச் ஈல்டு இருக்குன்னு சொல்லி ஒரு 80 அடி 100 அடிக்குள்ளேயே கிடச்சிருச்சுன்னா 250 மேக்ஸிமம் நமக்கு டெப்த்தாக நிறுத்திக்கலாம். இல்லை சார் இங்கே வரும்போது வெதர் ட்ராக் கிடைக்கல, எனக்கு சாஃப்ட் ட்ராக் தான் வந்துச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி வருது, ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் கூட ஈரம் சேர்ந்து தான் வருது, மீடியமான ஈல்டு தான் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே 300 to 350 பிளான் பண்ணணும். ஸோ எல்லாமே டிபெண்டிங் அப்பான் த அவைலபிள் ஆஃப் வாட்டர் அட் 100 ஃபீட். 100 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ டெப்த் டிசைட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 350க்கு கோட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ ட்ரில் பண்ணுறோமோ அதுதான் வந்து லாஜிக். சார் அதாவது இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்ணோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன மேக்ஸிமம் நம்ம எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 20% வெயிட்டேஜ் கொடுக்குறோம். உங்களுக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 100% ஒன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு வச்சுங்க. இதில் 20% வெயிட்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வெர்டிக்கலாக எப்படி வந்து நம்ம ராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், கான்டூர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறோம். இன்னொரு 20% வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. என்னென்னா ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வேறு வழி இல்லை. மீன்ஸ்னால் சின்ன இடத்துக்கு வேறு வழி கிடையாது. இதுக்கு தான் நாங்கள் வந்து எத்திக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எத்திக் மெத்தடில் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் எனக்கு பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எங்கே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃப்ராக்சர் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு சென்டரில் போய்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பில்டி பீம் வரும், இல்லைனா வந்து ஃபவுண்டேஷன் வரும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பல்ஸ் மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாடியோட அனாட்டமி தெரிஞ்சுக்கிட்டு உள்ள ஆர்கான்ஸ் கொடுத்தா என்னன்னு தெரிஞ்சு வெளியில் தெரியக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு சொல்கிறாங்க. அதே போல் தான் முன்னாடி உள்ளே போய் பார்க்கறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. சேம் பிரின்சிபல். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்ததுனாலும் பூமிக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பூமியிலேருந்து வரக்கூடிய சிக்னல் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது மின்காந்த அலைகளாக வரும் சிக்னல் எப்பயுமே இருக்கும். அந்த மின்காந்த அலைகளை ரிசீவ் பண்ணி எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டண்ட்டான ஒரு மேக்னெட்டிக் டெலிவரி கரண்ட்னு ஒன்று வரும். அந்த கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுற லோ ஃப்ரீக்வன்சியில் அந்த கரண்ட், இந்த கரண்ட்டு ப்ளஸ் அதில் வர ரிசீவ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து ஒரு சைக்கிளில் நடக்கும். ஏற்கனவே பழைய வேல்யூ வந்து கிடைக்கிற வரைக்கும் அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்ற வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கு, இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்குன்னா காக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன் சொல்கிறேன், அந்த வேல்யூ வருது இல்லையா, அந்த வேல்யூ பேட்டர்ன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இதுலேருந்து மேலே போல் ஃபார்ம் ஆகிட்டே போகுது அப்படின்னா, அதாவது இந்த சாஃப்ட் ராக்லேருந்து ஹார்ட் ராக் மாதிரி ஹெவியாக போயிட்டு தான் மேலேருந்து கீழே வருது. நல்ல வெதர் ராக் தான் அது ஒரு காட்டூராக ஃபார்ம் ஆகி லோ வேல்யூலேருந்து பெரிய நிறைய வெளியாக வெளில வந்து ஒரு காட்டூராக ஃபார்ம் ஆச்சுன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாமே தலைக்கீழ என்ன அப்படின்னாக்கா களிமண் அதிகமாக இருக்குது, மண் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு அனலைசேஷன். இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி இருக்கும், கீழே ராக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணுமா. இதை வந்து நம்மளோட இடத்துல ஒரு எல் போர்ஷனில் செக் பண்ணும். அதை வச்சு ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இது மாதிரி 6 இடத்துல வச்சு 5-6 இடத்துல வச்சு செலக்ட் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கும், அது கூட எது கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும், இதெல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுறது ஒரு மெத்தட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய டோப்போகிராஃபின்னு ஒன்று. இந்த ஏரியா டோப்போகிராஃபி, இந்த ஏரியாவுடைய லெவலு, இங்கேருந்து இந்த நம்ம சுற்றி இருக்கிற ஹைட்ரோஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். அது ஒரு ஜிபிஎஸ் மேப்பில் பார்த்தாலே போதும். அந்த லெவலுக்கும் அந்த லெவலுக்கும் எவ்வளோ மேட்சில் இருக்குது, இங்கே போர் போட்டால் தண்ணி எங்கேருந்து வரும், ஸோ அது வந்து அந்த ஹைட்ரோஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லும். அதுக்கப்புறம் இந்த டெரைன், இதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெரைன். இந்த டெரைன்லேருந்து நம்ம இங்கே ஒரு தூரத்தில் இருந்தோம்னா எப்படி ஃபார்மேஷன் இருக்கும்னு ஒரு லாஜிக், அதை பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் நம்ம இடத்துல இருந்து சீஷோர் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும், ஏரி குளம் குட்டை காவா கம்மாய் இதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதெல்லாம் வச்சு அது ஒரு பிரின்சிபல். இது இல்லாத இன்னொன்று ஹைட்ரோஜியாலஜிக்கல் வாட்டர் டேபிள். இடத்துக்கு ஒரு நீர்மட்டம் இருக்கும். அந்த நீர்மட்டத்தை 2 விதமாக பார்ப்போம்.
ஒன்று ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் வாட்டர் டேபிள்னா போர்வெல் போட்டுட்டோம், தண்ணி இருக்காமல் இருந்தாக்கா நீர்மட்டம் இருக்கும் பாருங்க. நிலையான நீர்மட்டம், நிலை மாறும் நீர்மட்டம். நிலையான நீர்மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கும். மழைக்கு முன்னாடி, மழை எப்போ, மழைக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டைனமிக் வாட்டர் டேபிள். எல்லாமே ஒரு காரணிகள் தான். எல்லாமே ஒன்றுத்தையும் நம்ம நோட் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஏரியாவிலேயே ஏற்கனவே இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நோன் லித்தாலஜிலாம் வச்சு பாயிண்ட். இது வந்து ஒரு அனலைசேஷன் தான்.